உண்மையில அர்ச்சுனா ராமநாதனுடைய அண்மக்கால செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தி வளர்த்து விட்டவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இல்லாட்டி புலம்பெயர்ந்த மக்கள்ல குறிப்பிட்ட ஆதரவாளர்களா இருக்கலாம், எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு சிலரா இருக்கலாம். எல்லோரும் தான் அவரை உச்சத்துக்கு கொண்டு போறாங்க. அவர் ஏதோ நீதியின் காவலனாக அவர் குரல் கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆனா அதற்கு உண்மை முகம் கொஞ்ச நாள்லயே அம்பலப்பட்டு போயிட்டு ஒரு மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தித்தான் அவர் வீதிக்கு வரார். அவரை சுயேட்சை அணிக்க மக்கள் தூக்கி கொண்டாடினோம், வாக்களிக்கிறோம். அவைகள் அரசாங்கத்துக்கு வாக்கு போடுறார்கள், அர்ச்சனாக்கு போடுகிறேன். அவை இபிபிக்கு போடுறார்கள், அங்கே ராமநாதனை போடுறார்கள், என்டிபிக்கு போடுறார்கள். இவருக்கு ஒரு குத்தி விட்டார்கள். ஆனா அதுக்கு பிறவாதி பெற்ற செயற்பாடுகளை பார்த்தா அவர் கருத்தியல் ரீதியாக நிறைய முரண்பாடு, முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இதை ஊடகங்களும் கொஞ்ச காலம் இப்ப கொஞ்சம் அதனுடைய தாயத்தில் அதனுடைய வீச்சல்ல குறைஞ்சிருக்குது. அவைகள் தூக்கி கொண்டாடியும் அப்ப கொண்டாடிக்கு என்ன நடக்குதுன்றால் அவர் கவனிக்கப்படுறது, ஊடக வெளிச்சம் கிடைக்குது, கவனிக்கப்படுறது. அவரும் முழு நேரமாக 24 hours இந்த சோசியல் மீடியாக்களை நிற்கிறேன். அது பின்னால் ஈடுபட்ட புலம்பெயர்ந்த ஆக்களும் இருக்கிறார். நான் இவற்ற பெயரையே உச்சரிக்க இன்றைதான் உச்சரிக்கிறேன் உண்மையில் நீங்க கேட்டதுக்காக. அதே நேரத்தில் நேற்று இந்த நிகழ்வுக்கு இவர் வருவாருன்னு நான் போயிருக்கவே மாட்டேன். ஏனென்றால் அண்மையில கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னர் தாயத்துல இவருக்கு ஏதோ லேண்ட் பிரச்சனையா காணி பிரச்சனையா நாங்கள் எங்கட மண்ணின் உரிமை பற்றி சிந்திக்கிறார்கள் ஒவ்வொரு செகண்ட். இன்றைக்கும் தாயத்துல 10 வருஷத்துக்கு மேல நான் வாழ்ந்த வீடு, நான் ஆசையோட கட்டின வீடு பூட்டப்பட்டு கிடக்கு. இன்றைக்கு தலைவற்ற வீடு எப்படி உடைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி எங்கட தாயகத்துல இந்த வீடு மட்டும்தான் பூட்டப்பட்டு கிடக்கு. அப்ப நான் சத்தியத்தோட பதிவு செய்கிறேன், நான் அரசியல்வாதி இல்லை. இவர் வெறுவேறுண்டா நான் உண்மையில கலந்து கொண்டிருக்க மாட்டேன். அவர் நேரடியாக மேடையில சொன்னவர், தனக்கு நேரெதிரான சிந்தனை கொண்டவர் சன்மாஸ் என்று சொல்லி. உண்மைதான், நாங்க கைத்துப்பாக்கிய எங்களோட மக்களுக்கு எதிராக நீட்ட மாட்டோம் தானே, உயிரையே கொடுப்பான். இன்றைக்கு நான் 2014 இருந்து நான் இதுவரையில இழந்த சம்பள காசை கூடிக்கணும். அப்ப எங்கட மக்களுக்காக நான் இந்த எல்லைக்கு போவேன்டேக்க இப்படி ஒரு மனிதனை சந்திக்க கூடாது நினைச்சேன். ஆனா சபநாகரியம் தமிழக பண்பாடு ஒன்று இருக்கு. பாலராஜன் மருத்துவ தேவைக்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு போயிருக்க, அவரை பார்க்க அதுல சிங்களவர்களோ அந்த ராணுவ அதிகாரிகளோ கிட்ட போயிருக்க அவர் எழுப்பி ஓடினார். அதே மாதிரி தான் இப்படி இந்த சங்கடமான நிலைமையில் நிறைய பேருக்கு வந்திருக்கு வரலாற்று பொது வாழ்க்கையில். அப்ப என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் உத்தியோகபூர்வமாக அழைச்சார். அப்ப அந்த இடத்துல தமிழகத்தினுடைய என்னுடைய அணுகுமுறை உங்களுக்கு தெரியும். நான் திமுகவுடைய முதலமைச்சரையும் சந்திச்சிருக்கிறேன், சீமானவர்களையும் பார்த்திருக்கேன். அதே நேரத்தில் அதிமுகவுடைய முதலமைச்சரையும் சந்திச்சிருக்கேன். சன்மாஸ்டர் அணுகுமுறை தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இயக்கங்களுக்கு தெரியும். என்றால் எல்லா கட்சியோடையும் நான் சமதூரத்தில் வச்சுதான் அணுகிட்டேன். ஒரு கட்சிக்கையும் நான் ஒரு நெருக்கத்தை காட்டேன். ஆனா இது ஒரு கண்ணீர் சார்ந்த நிகழ்வண்டேக்கு, இது அரசியல் மேடையில் ஒரு கண்ணீர் சார்ந்த நிகழ்வண்டேக்க என்னால தவிர்க்க நான் போயிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன். எங்கட மக்களின் அவலத்தை நான் பதிவு செய்ய மட்டும் போனேன். நானே வேற ஒரு முளைக்கும் வாக்கின் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நான் பேச போறேன். அப்ப அந்த இடத்துல இவரும் இருக்கையை நான் எழுதி விரையலாம். இது ஒரு வேறொரு நிகழ்வுண்டா உண்மையில நான் ஒரு வழிநடப்பு செய்யலாம், இல்லை எழுதி வந்திருக்கலாம். அப்ப ஒரு துப்பாக்கி உண்மையில ஒரு மருத்துவற்ற கையில கத்தி எப்ப இருக்கும் என்றால் அது ஒரு உயிரை காக்குறது. அப்ப ஒரு எமோஷன் ஆகி ஒரு உளவியல் நோயாளி மாதிரி கை துப்பாக்கி தூக்கி இவருக்கு பக்கத்துல என்னாலும் இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவற்ற பேரை நான் சொல்லத்தான் வேணும் உரையாற்ற. அது 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 பண்பா. அப்ப இது எப்படி என்ன புரிஞ்சு கொண்டவர்களுக்கு உண்மையில எடுத்துக்கொள்வாங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு வீடா தட்டி போய் என்ன நியாயப்படுத்தினாரு. எங்கட மக்களின் அவலத்தோட என்னுடைய வாழ்க்கை புறம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கின்றத மதிப்பீடு செய்த தலைவர்களுக்கும் புலம்பெயர்ந்த எங்கட மக்களுக்கும் தெரியும். ஆனா அது என்னை பொறுத்தவரை அதுல திருமாவளவனே பகிரங்கமா சொன்னவர் தான் கேட்டதான கார்ல வந்துருக்க தன் அலுவலகத்துல ஒரு எம்பி வந்திருக்கன்னு சொல்ல தான் அர்ச்சுனா தான் நினைச்சுதான் தன் கட்சியை சேர்ந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில போய் சேர்ந்த அர்ச்சுனா ஆதவ அர்ச்சுனாவைத்தான் அர்ச்சுனா ஆண்டிவங்கள் சொல்றாங்க என்றுதான் தான் அதை நினைச்சது. அப்ப அவருக்கும் அது தெரியும். சில பேர் அழைச்சானு அழைக்காட்டிக்கின்றான்னு தெரியும் தான் உங்களுக்கு. அப்படி நுழையக்கூடிய ஒரு அரசியல் நேச்சரில் அவர் வந்தாரு எனக்கு தெரியல. அதுல இருக்கீங்களால ஒன்றும் செய்யலாம் அப்படின்னு. ஆனா நானும் எங்கட மக்களின் அவலத்தை பதிவு செய்தேன். அவர் எதை பதிவு செய்தார்ன்றதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்களா விளங்கு. அவர் ஆமக்கரை அதுதான் அவருக்கே உரிய முறையில அடிக்க விட்டு போனார். ஆனா நான் பதிவு செய்தது 2 நாளைக்கு முன்னுக்கும் பலாலிக்கு பக்கத்துல நிலத்தை இழந்த எங்கட மக்கள் இந்த மாற்றம் என்று கோஷத்தோட வந்து எல்லாருக்கும் ஒரு சம நிர்வாகத்தை தருவன், தான் எல்லா இனங்களையும் சமமா பார்ப்பேன் என்று சொல்லி அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த செப்டம்பரோட 2 வருஷமா போகுது.
ஆனா அவர் அவரை நம்பி வாக்களிச்சுங்கிற மக்களை சொல்லுங்க. இப்பயும் கொட்டுற மலையில இந்த யாழ்ப்பாணத்துல 2 நாளைக்கு முன்னுக்கு மக்கள் அந்த தண்ணியில இருந்து போராட்டம் செய்யறத நான் நேற்று இந்த மேடையில, அதாவது எந்த களத்தையும் எங்கட மக்களின் நீதிக்கான களமா நான் பயன்படுத்துறேன். ஆனா அவர் என்ன பேசினார், அதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு கூறணும். அவருக்கான வெளிச்சத்தை உங்க கொடுத்தீர்கள், இங்க அதை பத்தி எரியுது, துவக்கி விட்டார்கள் உங்க இருக்கிறார்கள். விளங்கு, நான் சார்ந்த ஊடகங்களையோ இல்ல நான் சார்ந்த ஒரு கருத்துருவாக்கத்துல இன்றைக்குத்தான் அவற்றை பேரி வச்சிருக்கேன். நான் கவனமாக இருக்கிறேன். இப்ப எங்கட புலம்பெயர்ந்த தேசத்திலையும் தாயத்திலையும் தமிழகத்தில என்னென்றா யார் நல்லி என்று கேட்கிறார். இப்ப நான் கேட்கறது என்னென்றா, நீங்க சம்பந்தம் பேச போறீங்க, உங்களுக்கு நல்லதே கேட்டதோ. அரசியல் என்றது சந்தர்ப்பங்களை பாவிக்கிற ஒரு சாணக்கியம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சகலரையும் கையாள தெரியும். திருமாவளவன் நேற்று நல்ல ஒரு கருத்தை அதுல பதிவு செய்திருந்தாரு. ஈழத்தமிழர்களை பொறுத்தமல்ல, 1 கோடி உறுப்பினர்கள் கொண்ட திமுக, 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட அதிமுகவோட அல்ல இப்ப தமிழக வெற்றிகளமா இருக்கலாம், யாருடையும் அந்த அதிகார மையங்களோட இவர்களுடைய தொடர்புகள் காணாது. இப்பயும் சின்ன சின்ன இயக்கங்களோட தான் தொடர்பில் சின்ன சின்ன கட்சிகளோட இருக்கிறோம். என்ன பொறுத்தவரை அதுல கூட நான் ஒரு கருத்தை பதிவு செய்யணும் என்றால், ஒரு விடுதலைக்காக போராடுற இடம் சின்ன இயக்கங்களின் ஆதரவும் தேவை, பெரிய கட்சிகளின் ஆதரவும் தேவை. சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் நாங்கள் எங்களுக்கான ஆதரவான அழுத்தங்களை கொடுக்கணும் என்றால், எங்களுக்கான தீர்மானங்கள் வரணும் என்றால் நிச்சயமாக பெரிய கட்சியிலும் அடையணும். அதே இடத்துல நம்பிக்கை சார்ந்த சில திட்டங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு சின்ன சின்ன இயக்கங்களும் எங்களுக்கு ஆதரவு தேவை. நான் 2 மணிக்கு தனுஷ்கோடிக்கு வந்துட்டேன்டா என்ன தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு ஆளோ இல்லாட்டி அதிமுகவோ திமுகவோ இந்தியாவில கொண்டு வந்து எனக்கான ஒரு பாதுகாப்பு வழங்கலாம். அது உண்மையில எங்களோட விடுதலை போராட்டத்தை ஆத்மார்த்தமாக எங்களுக்காக ஒரு வேலை செய்த இந்த இயக்கங்கள்ல அந்த ஆதரவை செய்யலாம். அப்ப எங்கட தலைவர் தமிழகத்தில அதிகாரத்தில் இருந்த மிகப்பெரிய கட்சிகளையும் கையாளும், சின்ன இயக்கங்களையும் கையாளும். ஆனா நாங்கள் 2009க்கு பிறகு எங்களுக்கு தமிழகத்தை எப்படி அடையணும், சர்வதேச நாடுகளை எப்படி அடையணும் என்ற ஒரு ரோட் மைப் எங்கள்கிட்ட இல்லை. இதுல ஆய்வுகள் அண்மையில மேற்கொள்ற லங்காசிரியின் நண்பருக்கு தெரியும், தமிழரசுக்கு என்னென்றால் எங்களுக்கு ஒரு வரைபடம் இல்லை எங்கள்கிட்ட. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், இந்த கட்சிகளுக்கு பின்னால போய்கின்றீங்க. நாங்கள் இந்த கட்சியும் அதாவது ஒரு கட்சி வெற்றி பெற்ற வாழ்த்தி சொல்லுவோம். இப்ப கடந்த 2025ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தார் முள்ளிவாய்க்கால் தினத்துல. உலகம் முழுவதும் இருக்கிற தொப்புள் கொடி உறவுகளோட நாங்கள் இருக்கிற மனுஷன். அதைத்தான் நான் நேற்று அதுல பதிவு செய்தேன். எங்களோட கண்ணீரோட மட்டும் இல்லை, எங்களோட நீதியோடையும் இருக்கும். எங்களோட தலைவர்கள் இன்றைக்கு நந்தி கடல்ல போய் பூ போட்டு இருக்கிறான். பூவை போட்டுட்டு என்ன செய்யணும்னா சிறங்க நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு நீதி தேவை இல்லை. இதுல என்ன முரண்படுதுண்டா இதுல கேட்டு நேயர்களுக்கு தெரியும் என்றால், பன்னாட்டு விசாரணை தான் எங்களோட கோரிக்கை என்றால், அது இலங்கை நாடாளுமன்றத்துக்கு எங்களுக்கு நீதி வழங்க எப்படி நீங்க கேட்பீங்க? இல்லத்தீவுக்கு அண்மையில இலங்கையில பிரதமர் விஜயம் செய்யறான்டா, காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனையில அவ நீதியை வழங்கணும்னு சொல்லி வருகிறேன் சொல்லு. காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனையில பன்னாட்டு விசாரணை பாதிக்கப்பட்ட அம்மாக்களின் கோரிக்கையா இருக்கு. அரசாங்கம் நியமிச்ச எந்த ஆணைக்குழுக்களையும் அதுகள் நம்பிக்கை இழந்து பன்னாட்டு விசாரணை. அப்போ இன்றைக்கு சொல்றது பன்னாட்டு விசாரணை, நாளைக்கு சொல்றது உள்ளவப்பு. அப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீதி வழங்கணும் என்று கேட்கிறது பன்னாட்டு விசாரணை கோரிக்கைக்கு போறாரு. அப்ப விடிய ஒரு கதை, மதியம் ஒரு கதை, பின்னேறம் ஒரு கதை. உண்மையில இதுக்கு ஒரு லீகல் கிளினிக் வேணும். இந்த அனைத்துலக மட்டத்தில இந்த நீதியை கொண்டு போறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லீகல் கிளினிக் உருவாக்கும், ஒரு சர்வதேச சட்ட அலுவலகம், அது ஒரு தீவிரமாக இயங்கும். இந்த தாயகம் தமிழகம் புலம்பெயர் தேசத்தை உள்ளடக்கி ஒரு அறிவுசார் சமூகம் ஒரு குழுவை நியமிச்சு இந்த நீதிக்கான வேலை திட்டங்களை கொண்டு வராத இந்த உணர்வுகள் எல்லாம் தவிர்க்கப்படும். இப்ப தமிழகத்துடைய ஆதரவு தளத்தை சிதைக்காம நாங்கள் கவனமா கையாளும். ஒரு கட்சி எங்களுக்கு ஆதரவாக செயல்படுது வளர்ந்து வருதுன்றால் அந்த கட்சியின் ஆதரவு தேவை. வெற்றி பெற்ற தமிழகத்தின் வெற்றி பெற்ற தமிழக முதலமைச்சர் என்றால் அவற்றை கட்சியின் ஆதரவு தேவை. சட்டமன்றத்தில தீர்மானம் 2013-12 வரைக்க அதிமுக கொண்டு வந்தாலும் எதிர்கட்சிகளின் ஆதரவோட தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு வன்னி அரசு கடந்த வாரம் உரையாற்றிக்க சட்டமன்றத்தில ஈழத்தமிழக நீதியின் குரலாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் உரையாற்றிக்க அதில் யாருமே எதிர்வினையாற்றி எல்லாரும் ஒரு ஆதரவான மனோநிலையோட இருக்கிறார்.
அப்ப நாங்கள் நிஜமாக சன் மாஸ்டர் அவர்களே, குறிப்பாக அடிச்ச ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டிய நேரு வாழ்க்கை முறைமையில தான் எங்களுக்கு இருக்குது.